வணக்கம் நண்பர்களே. நேற்று என்னுடைய நகைச்சுவை பகுதி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த நகைச்சுவை பகுதியை பத்தி சிலர் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் பெரிதும் மதிக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய நேரடி வாரிசான இளைய கட்டபொம்மன் அவர்கள் என்னுடைய கதாபாத்திரத்தை சிலாகிச்சு பேசினார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் என்ன பேசினாருங்கிறத பார்த்துட்டு வாங்களேன். கேஆர் விஜயா ஒரு பாடல்கள் ஒரு நளினமாக வருவாங்க. அந்த நளினத்தை என்றுமே குறையாக பார்த்தது பார்வதியாக வேடப்பட்டுள்ளது. ரொம்ப அழகாக. அதே போல இது ஒரு சீரியஸ் சப்ஜெக்டு இருந்தாலும் ரொம்ப அழகான நகைச்சுவை. அந்த இரண்டு கேரக்டர் அவங்க அந்த உடல் மொழியிலேயே நகைச்சுவை கொண்டு வரக்கூடிய அற்புதமாக அவர் நடித்தார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருமே ரசிச்சிருப்போம். அவங்களுக்கு ஈடு கொடுக்க வகையாக அவங்களுடைய ஜோடியும் ரொம்ப ஆமாம் ரொம்ப கிண்டலா. ஒரு 2 நிமிடம் போனாலும் மனதில் மிக நிறைவா இருக்கக்கூடியது இவங்க 2 பேருடைய அவருடைய மாமனார். ஆமா, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா இது வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்கலாம். மனசுல ரொம்ப நெருங்கி இருக்கு இந்த நாடகம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். பாத்தீங்களா, அதே இளைய கட்டபொம்மன் அவர்கள் அடுத்து வேற ஒரு டிராமாக்கு வந்திருந்தார், தலைமை தாங்க வந்திருந்தாரு. அது புரந்தரதாசர் அப்படின்னு ஒரு நாடகம் நடத்திட்டு இருந்தோம். அந்த நாடகத்துல நான் ஒரு கதாபாத்திரமும் நடித்தேன். அதை வீடியோவாகவும் ஷூட் பண்ணியிருந்தேன். நான் தான் அதை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். என்னுடைய கதாபாத்திரம் வரும்போது என்னுடைய அசிஸ்டண்ட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், ரெக்கார்ட் பண்ணாரு. மீதி கடைசி நேரத்தில் அவரு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேமராக்கு பின்னாடி போயிட்டேன். அப்போ தன் முன்னாடி நடந்த நாடகத்தை பத்தி நம்ம இளைய கட்டபொம்மன் அவர்கள் பேசின சில விஷயங்கள் பாருங்க. இந்த நாடகத்தில் வரக்கூடிய ராஜாக்களுடைய வம்சம் தான் நான். விஜய நகர பேரரசினுடைய வழித்தோன்றல் தான் கிருஷ்ணதேவராயரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாருமே அதனால அந்த ராஜாவா நடித்தவர் எனக்கு பார்க்கும்போது அவருடைய உடல் மொழி அந்த கோபத்துக்கும் வந்தது ஒரு சீன் 2 சீனு ரொம்ப ஐயா இங்கே வாங்க ஐயா, உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும். மிக அருமையா இருந்தது. எங்களுடைய ராஜவம்சம் அவரு இன்னையில இருந்தது. ரொம்ப பிரமாதம். ஒரு போன நாடகத்துல ஒரு நகைச்சுவையா ஒருத்தர் கலக்குன்னு கலக்குனாரு. அவரு ராஜாவும் வந்தாரு. அவர் தான் அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. எப்பொழுதுமே ஒரு நாடகத்தை நடுவில் நகைச்சுவை வந்ததுன்னா அந்த நாடகத்தினுடைய போக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு தனி ட்ராக்காக ரொம்ப ரசிக்க வைத்தவர் அவருடைய ரசிகன் இந்த மேடையில் சொல்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம், டிஆர் பாலா அவர். ஆமாம், எங்கால் அப்பனா அவர். இன்னொரு முக்கியமான ஆளை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு ஆசைப்படுறேன். நாடக உலகத்துல என்னை அறிமுகப்படுத்தினது நடிகர் திரு செந்தாமரை அவர்கள். அவருடைய குழுவுல தான் முதல்ல நான் தொழில்முறை நடிகனா நடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நிறைய அமெச்சூரா நிறைய பண்ணிட்டு இருந்தோம். பட் தொழில்முறையா நடிக்க ஆரம்பிச்சது நடிகர் செந்தாமரை அவர்களுடைய குழுவுல தான். அப்போ கல்யாண மாலை அப்படின்னு ஒரு நாடகம். ஐ திங்க் அது 1990 92 வரைக்கும் அவருடைய டீம்ல இருந்தேன். நிறைய நாடகங்கள் தமிழ்நாடு பூரா சுற்றி இருக்கோம். அப்படித்தான் நான் நாடக உலகத்தில் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் டிகேஎஸ் டீம்ல ஜாயின் பண்ணி அவங்க கூட நிறைய நடிச்சிருக்கேன். அப்போ அந்த அபய் சண்முகம்லாம் அப்போ உயிரோட இல்லை. அவருடைய மகன்கள் புகழேந்தி அவர்கள் தான் என்னை அவருடைய இளைய மகன் புகழேந்தி அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினாரு. அவருடைய டீம்ல நிறைய நடித்தேன். அப்போ அவருடைய மூத்த மகன் திரு கலைவாணன் அவர்கள் இந்த நாடகத்திற்கு வந்திருந்தார், தலைமை தாங்க வந்திருந்தார் இந்த காரைக்கால் அம்மையார் நாடகத்துக்கு. அப்போ அவர் என்னுடைய
கேரக்டர் கொஞ்சம் பாராட்டி பேசினார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. யார்கிட்ட இருந்து நம்ம உருவாக்கி வந்தோமோ அவங்க நம்மளை பற்றி பாராட்டும் போது சந்தோஷமா இருக்கும்ல. அவருடைய ஸ்பீச் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனிச்சு நினைக்கிற மாதிரி இருந்தது. காமெடி ட்ராக் ரொம்ப அழகா பண்ணாரு. அது வந்து ரொம்ப பெரிய கேரக்டராச்சு இன்னைக்கு, அதனால டிஆர் பாடுவோம். ஆமா, முரளி அதே மாதிரி 3 எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த என்னுடைய எபிசோட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரே உதவி அதுதான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்லையே, தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதாவது தவறுகள் குற்றங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் அடுத்த எபிசோடில் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பாலா வெர்சஸ் பாலா பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் நானே பார்க்குறேன். கேமராமேன், ப்ராம்ப்டிங் நான் தான் படிக்கிறேன், எடிட்டிங் நான் தான் பண்ணுறேன், லைட்டும் நான் தான் செட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்துக்குமே எனக்கு அசிஸ்டன்ட்டுன்னு யாருமே இல்லை, நான் ஒரே ஆள் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுனால என்னை மீறி சில தவறுகள் நடக்க தான் செய்யுது, எனக்கே தெரியுது. இருந்தாலும் எனக்கு மீறி சில தவறுகள் உங்கள் கண்ணில் ஏதாவது பட்டுதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் அந்த தவறுகளை கொஞ்சம் சுட்டி காட்டுங்க. அதை திருத்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வாரம் பாலா வெர்சஸ் பாலா சீசன் 2 எபிசோட் 6 உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.